36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு srimurugantravel.com. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த மனுக்களை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் தலையிட முடியாது என்று கருத்து தெரிவித்து முன்னாள் முதல்வர் திரு ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். முதற்கட்ட விவரங்கள் என்ன வெங்கடேசன், விவரிங்க. வணக்கம். கடந்த 2022 ஆண்டு ஜூலை 11 நடத்தப்பட்ட அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட நீக்க தீர்மானங்கள், பொதுச் செயலாளர் தேர்தல் ஆகியவற்றுக்கு தடை விதிக்க கோரி ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் தாக்கல் செய்த மனுக்களை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஆகஸ்ட் 25 தள்ளுபடி செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் மேல்முறையிடப்பட்ட செய்யும் மனுவும் கடந்த டிசம்பர் 8 விசாரித்து அந்த தீர்ப்பை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில்தான் அடிப்படை உறுப்பினர்களால் கட்சியின் ஒருங்கிணைப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் தான் பங்கு பெறாத பொதுக்குழு கூட்டத்தில் தன்னை நீக்கி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்து இந்த பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ஒரு மேல்முறையீடு மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்ற நீதிபதி கண்ணா தலைமையிலான அமர்வு, சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரான மூத்த வக்கீல் கே வேணுகோபால் இந்த நீக்க தீர்மானங்கள் என்பது, குறிப்பாக தன்னை நீக்கிய தீர்மானம் என்பது பொதுக்குழுவின் அந்த கட்சியின் விதிகளுக்கு முரணானது என்றும் இந்த தீர்மானங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே விசாரணை நீதிமன்றத்தில் இந்த சிவில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் தற்போது தலையிட்டால் அது மேலும் சிக்கலாகிவிடும். எனவே சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தற்போதைய நிலையில் தலையிட முடியாது, நீங்கள் தொடர்ந்து சிவில் வழக்கு விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் இந்த சிவில் வழக்கு விசாரணை பல ஆண்டுகள் செல்லும் என்பதால் அதை விரைந்து விசாரிக்க ஒரு உத்தரவிட வேண்டும் என தெரிவித்த போது விசாரணை நீதிமன்றம் இந்த சிவில் வழக்குகளை விரைந்து விசாரிக்கும் என நம்புகிறோம், எழுத்துப்பூர்வமான வாதங்களை அங்கு 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து இந்த நிலையில் தற்போது தலையிட முடியாது என தெரிவித்து ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பிலான அந்த மேல்முறையீடு மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இதனிடையே பொது தேர்தல் வருவதால் இந்த தற்போது எந்தவித பொறுப்புக்கும் தங்களிடையே ஒரு குழப்பம் இருப்பதால் ஒரு இடைக்கால நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்த போது நீதிபதி கண்ணா, நான் அரசியல்வாதி இல்லை, ஆனால் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கும் என்பதை நான் அறிவேன் என்றும், நீங்க இதில் கட்சியில் பிளவு என்பது நன்றாக தெரிகிறது, இருப்பினும் இந்த விவகாரத்தில் தற்போது எவ்வித உத்தரவையும் பிறப்பிப்பது சரியாக இருக்காது, எனவே மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்வதாக தெரிவித்து தற்போது சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வெங்கடேசன், இப்ப அந்த சிவில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதை சுட்டிக்காட்டி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இப்ப விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது கால நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதா? ஏன்னா ஏற்கனவே கூறியது போல சிவில் வழக்குகள்ங்கிறது ரொம்ப காலம் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால கால நிர்ணயம் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா இந்த உத்தரவுல? அந்த கால நிர்ணயம் இவர்கள் கோரியது ஒரு 3 மாதங்களுக்குள் விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்போது அவ்வாறு ஒரு உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றும், விரைந்து விசாரிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையை மட்டுமே அவர்கள் வெளிப்படுத்தியுள்ளார்கள். இனி சிவில் வழக்குகளை தொடர்பான அந்த வாதங்கள், பிரதிவாதங்களை அவர்கள் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் 3 வாரங்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை இரு தரப்பினருக்கும் உத்தரவிட்டு, மேலும் இந்த உத்தரவு தற்போது இந்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி செய்த உத்தரவும் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்த அந்த உத்தரவுகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களும் இந்த சிவில் வழக்குகளை எவ்வித பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்ற ஒரு தெளிவான உத்தரவையும் உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளதால் இதை முழுக்க மெரிட் பேஸில் சொல்லக்கூடிய மெரிட் அடிப்படையிலேயே இந்த வழக்குகளை, சிவில் வழக்குகளை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்துள்ளது. மேலும் ஏராளமான சிவில் வழக்குகள் இருப்பதால் அதை
அனைத்தும் ஒருங்கிணைத்து அதை விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது ஓ பன்னீர்செல்வத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட போது அது தொடர்பான மனுவையும் உரிய நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து அதற்கான நிவாரணத்தை பெறலாம் என்ற ஒரு தகவலையும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தற்போதைய நிலையில் இந்த பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்த ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பிலான அந்த மேல்முறையீடு மனுக்கள் தள்ளுபடி செய்து இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் அந்த உத்தரவில் தலையிட முடியாது என்ற ஒரு தெள்ள தெளிவான உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொது தேர்தல் நெருங்கும் போது முக்கியமாக இதில் ஏதாவது ஒரு இடைக்கால நிவாரணம் பெற்றுவிடலாம், ஒரு இடைக்கால தடையை பெற்றுவிடலாம் என ஓ பன்னீர்செல்வத்தின் சார்பில் பிரபல மூத்த வழக்கறிஞர்கள் கே வேணுகோபால் தலைமையிலான குழுவினர் அவர்களால் இயன்ற அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்ட போதும் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தற்போது தலையிட்டால் அது மேலும் சிக்கலாகிவிடும். எனவே அந்த உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட முடியாது என தெரிவித்ததுடன் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பில் தாக்கல் செய்த அந்த மேல்முறையீடு மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com.